ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அயான்ஸ் கார்டன். என்னுடைய பாருங்கள், என்னுடைய செடிகளுக்கெல்லாம் நான் என்னென்ன உரங்கள், திட உரங்கள் கொடுக்குறேன்னு உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேங்க. என்னுடைய உரங்கள் என்னென்னங்கிறத, தொடர்ந்து எவ்வளோ உரங்கள், என்னென்ன உரம் கொடுக்குறேங்கிறத இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம செடிகளுக்கு கொடுக்குற வெறும் திட உரம் தாங்க வச்சுருக்கேன். இப்போ இதில் என்னென்ன உரங்கள் வச்சுருக்கேன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்றொன்னா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த பாட்டிலில் நான் முட்டை ஓடை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது நம்மளுடைய செடிகளுக்கு இதை வாரத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ஸ்பூன் கொடுத்துட்டு வரலாம். இதை கொடுத்துட்டு இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம செடிகளுக்கு கால்சியம் சத்து இல்லாத செடிகளுக்கு இந்த முட்டை ஓடு இந்த பாருங்கள், இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒவ்வொரு ஸ்பூனும் நம்ம கொடுத்துட்டு வரலாங்க. அதுக்கு அடுத்தது நான் என்ன வச்சுருக்கேன்னு அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், இது கொண்டக்கடலையை நல்லா 2-3 நாள் தண்ணியில் நல்லா ஊற வச்சு இதை அப்படியே மிக்சியில் அடித்து நாட்டு சக்கரை கலந்து வச்சுருக்கேங்க. இது கலந்து வச்சு 3 மாதம் ஆயிடுச்சு. இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகிருக்கு, நல்லா புளிச்சு, நல்ல வாசம், ஒரு புளிச்ச வாசம்லாம் இல்லை, நல்ல ஒரு வாசம் இருக்குதுங்க. நம்ம நாட்டு சர்க்கரையுடைய வாசம், அந்த கொண்டக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் இதில் இருக்குது. இது நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ஸ்பூனுங்கிற விதத்தில் எடுத்து கலந்து நம்ம செடிகளுக்கு நீர் உரமாகவும் கொடுக்கலாம். அதோடு நம்ம திட உரம் எதுவும் கொடுத்தாலும் அதோட இதை ஒவ்வொரு ஸ்பூன் கலந்து எல்லா செடிகளுக்கும் நம்ம வைக்கலாங்க. இது கொண்டக்கடலையும் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், டாப் ரோஸு. இது ஏற்கனவே இந்த டாப் ரோஸை ஏற்கனவே நான் ஒரு போட்ட வீடியோவில் இது போட்டிருக்கேன். இது நமக்கு மண்ணில் 5 கிராம் 1 டீஸ்பூன் அப்படிங்கிற விதத்தில் நம்ம செடிகளுக்கு நம்ம கொடுத்துட்டு வரலாம். அதுக்கடுத்து ஹியூமிக் ஆசிட். இது பவுட்ருங்க. இது இப்போ இன்னும் பிரிக்கலை, இது லிக்விடாக இருக்கிறதுனால லிக்விடு முடிய போகுதுங்கிறதுக்காக இது வாங்கி வச்சுருக்கேன். இது கிரானுவலாக இருக்குது. இது இன்னும் பிரிக்கலை, பிரித்து நான் செடிகளுக்கு கொடுக்கையில் நான் இதை காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இது நம்ம பொரிங்க சாப்பிடுவோம்ல, பொரி, அந்த ஆயுத பூஜைக்கெலாம் நிறைய எங்கள் வீட்டுக்கு பொரி பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் நிறைய கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த அப்படி மிஞ்சி போன பொரியெல்லாம் எடுத்து அப்படி பவுட்ரு பண்ணி நான் இதில் வச்சுருக்கேன். இதை நம்ம செடிகளுக்கு நம்ம தண்ணியில் கலந்து 3 நாள் ஊற வச்சு இதை கொடுக்கலாம். இதுவும் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு அடுத்தது இது டிஏபிங்க. இது ஆர்கானிக் இல்லை, இன்ஆர்கானிக் தான், டிஏபி. இங்கே பாருங்கள், இது நம்ம செடிகளுக்கு நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை இது ஆர்கானிக் டிஏபி இல்லை, இது இன்ஆர்கானிக் தான். இங்கே 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த அளவு நம்ம செடிகளுக்கு நான் கொடுப்பேங்க. இந்த அளவு கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது இது சாஃபு. இது ஃபங்கிசைடு. இது நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் அப்படிங்கிற இடத்துல நம்ம தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கெலாம் ஸ்ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக செடி நட்டு வைக்கிறோம்ல, அந்த இதில் மண்ணில் நம்ம இது கலந்துக்கலாம். செடிகளுக்கு தண்ணியும் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 mlங்கிற விதத்தில் 5 கிராம் அப்படின்னு நம்ம செடிகளுக்கு தண்ணியும் கொடுக்கலாம். இதோடைய கலர் பாருங்கள், இது சாஃபு. இந்த பவுடருடைய கலர் பாருங்கள், இந்த பாருங்கள், இப்படி தான் இருக்கும் இந்த கலரு. இந்த பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள், இதுதான் சாஃபு ஃபங்கிசைடு. இதுவும் என் செடிகளுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துட்டு வரேன். அதுக்கு அடுத்தது இது டாப் கோல்டு. இந்த பாருங்கள், இது நம்ம நர்சரியில் கொடுத்தாங்க, இந்த மேஜிக் கோல்டு ஆர்கானிக் தான். இது பார்க்குறதுக்கு டிஏபி மட்டுமே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இதுவும் நம்ம செடிகளுக்கு இந்த அளவு ஒரு
5லேருந்து 10 கிராம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இதுவும் நான் இந்த செடிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரேன். இந்த பாருங்கள், இது மேஜிக் கோல்டு. இது வந்து ஒரு கோல்டு கலரில் இருக்குது. டிஏபி மட்டும்தான் இருக்குது உருண்டை உருண்டையாக. ஆனால் கலர் வந்து கோல்டு கலரில் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், 100% ஆர்கானிக் தான் போட்டிருக்கு. பாருங்கள், கிச்சன் கார்டன் ஸ்பெஷல்னு போட்டிருக்குது பாருங்கள். இது வந்து ஆர்கானிக் தான். நான் வந்து இன்ஆர்கானிக்னு கொடுக்குறது வந்து இந்த ஒரே ஒரு டிஏபி இது ஒன்று தாங்க. அதுக்கு மாற்றாக இப்போ வந்து ஆர்கானிக் டிஏபி வாங்கிட்டேன். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து இது என்னன்னு இது எப்சம் சால்ட்டு. இது வந்து இதுவும் ஆர்கானிக் தான். இந்த பாருங்கள், நம்ம இது வந்து செடிகளுக்கு வந்து இந்த பாருங்கள், இந்த ஒரு ஸ்பூனில் இதில் ஒரு ஸ்பூன் எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரேயும் பண்ணலாம். அதோட செடிகளுக்கு வேருக்கும் மண்ணுக்கும் ஊற்றி விடலாம். இதை வந்து இது எப்சம் சால்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து இது வெங்காய சருகுங்க. பாருங்கள், இது வெங்காய சருகு. இதுவும் நம்ம வந்து செடிகளுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம செடிகளில் கொடுத்துட்டு வரலாம். இந்த அளவு எடுத்து நம்ம செடிகளுக்கு அப்படி தூவி விட்டு வரலாம். இது வெங்காய சருகு. அதுக்கடுத்து பாருங்க, இது பூண்டு தோல். பாருங்க, இதுவும் நான் வந்து வெங்காய சருகும் பூண்டு தோலும் இது வந்து ஒவ்வொரு ஸ்பூனும் என்னுடைய செடிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வருவேன். இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றி ஒவ்வொன்றும் மாற்றி ஒவ்வொரு உரமும் ஒவ்வொரு தடவைக்கு கொடுப்பேன். அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து சாத்துக்குடி தோல், ஆரஞ்சு பழத்தோல் இதெல்லாம் வந்து காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம 1 லிட்டர் தண்ணிக்கு இந்த அளவு எடுத்து இதை போட்டு நாள் நான் தண்ணியில் ஊற வச்சுருவேன். ஊற வச்சு நம்ம செடிகளுக்கு மல்லிகைப்பூ செடி மெயினாக அது வந்து மல்லிகைப்பூ செடிக்கு நிறைய கொடுக்கலாம். மல்லிகைப்பூ செடிக்கு பூ பூக்கிறதுக்கு அவ்வளவு நல்லது. ரொம்ப நல்ல சத்துக்கள் நிறைஞ்சது. இதில் வந்து இந்த வந்து ரோஜாப்பூ செடிகளுக்கு மட்டும் இல்லாமல் மல்லிகைப்பூ செடிக்கு தான் நான் மெயினாக அதிகமாக கொடுப்பேன். அதுக்கு அடுத்தது பாருங்கள், அதுக்கு அடுத்தது வந்து MHC ப்ளஸ்ஸு. இது வந்து கருப்பு கலராக இருக்கும். இது வந்து நம்ம வந்து சும்மா இதில் வந்து ஸ்பூனில் ஒரு ஸ்பூனை எடுத்து நல்லா ஒரு வாளி தண்ணி, ஒரு 5 லிட்டர் தண்ணிக்கு நல்லா நிறையவே தண்ணி கலக்கலாம். இது வந்து பிரிக்க முடியலை. இதை எடுத்து காமிக்கலாண்டாக்க இது வந்து பவுட்ரு தான் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இந்த பாருங்கள் எடுத்து இது சின்னதாக இருக்கிறதுனால எடுத்து காமிக்க முடியலை. இங்கே பாருங்கள், இது இப்படி தான் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு இந்த அளவு போட்டாலே போதும். அப்படி தண்ணி கருப்பு கலரில் வந்துடுதுங்க. இது வந்து நம்ம லிக்விடாக வந்து செடிக்கு வந்து வேர்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது என்ன, இங்கே பாருங்கள், இது ராகி மாவு. வீட்டில் வீணாக போயிடுச்சு, அப்படி வண்டு வச்சு போச்சு ராகி மாவு. இதை வந்து நம்ம வந்து இதை தண்ணியில் நம்ம நாட்டு சர்க்கரையும் தண்ணியில் கலந்து நம்ம அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல அதில் கலந்து இதை 3 நாளைக்கு புளிக்க வச்சு இதை வந்து என் செடிகளுக்கு நான் கொடுத்துட்டு வருவேங்க. எதையுமே நான் வீணாக போகுதுன்னு விட மாட்டேன். எந்த ஒரு பொருளையுமே வீணாக போச்சுன்னு போட்டுற மாட்டேன். எல்லாமே வந்து என் செடிகளுக்கு உரமாக ஆக்கி கொடுத்துருவேன். அதுக்கு அடுத்தது வந்து இங்கே பாருங்கள், இது வந்து அரிசி வடகம் போட்டு ரொம்ப நாளாச்சு. ஒரு மக்குன வாடை வந்துருச்சு. அதனால் அதை அப்படியே வந்து நான் பவுட்ரு பண்ணி நான் இதை எடுத்து வச்சுட்டேன். இதையும் வந்து இந்த ராகி மாவு அரிசி வடகம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு பொருள் வச்சுருக்குறேன், அதையும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து அகரகருன்னு சொல்லுவோம், கடல் பாசின்னு சொல்லுவோம், அகரகர்னு சொல்லுவோம். போன ரம்ஜான் நோம்புக்கு எங்கள் வீட்டுக்கு நோம்புக்காக நான் வாங்கி வச்சுருந்தது.
இந்த வருஷம் ரம்ஜான் வரப்போகுது, இதுக்காக எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அப்படியே கருப்பாக வீணாகிடுச்சு, அதோடைய கலரே மாறிடுச்சு. அதை அப்படியே பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இந்த அகரகர் கடல் பாசி, இந்த அரிசி வடகத்துடைய பவுட்ரு, இந்த பாருங்கள், இது ராகி மாவு, இதெல்லாம் வந்து அப்படி தண்ணியில் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு 3 நாளுக்கு புளிக்க வச்சுருவேன். புளிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து என்னுடைய செடிகளுக்கு கொடுத்துருவேங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நாட்டு சர்க்கரை. நான் இந்த பவுட்ருவெல்லாம் ஃபர்மெண்ட் பண்ண விடுறதுக்காக எப்போவுமே இந்த நாட்டு சர்க்கரை சேர்த்துப்பேன். இந்த நாட்டு சர்க்கரை இது ஃபுல்லாக வந்து அப்படி எறும்பு அரிச்சு ஓட்டையாக தொலை போட்டு வச்சுருக்குது, எறும்பு அரிக்குது. இது நாட்டு சர்க்கரை. அதுக்கப்புறம் இது வந்து ஆர்கானிக் டிஏபி. நான் இதுக்கு ஏற்கனவே இதை வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஆர்கானிக் டிஏபி இது. இங்கே பாருங்கள், இது வந்து இது ஆர்கானிக்கு. அந்த நம்ம வந்து இந்த டிஏபி வந்து இது வந்து இன்ஆர்கானிக்கு, கெமிக்கல். இது வந்து கெமிக்கல் இல்லாதது ஆர்கானிக் டிஏபி. நான் இதை வாங்கியிருக்கேன். இதுதான் இப்போ வந்து நிறைய என் செடிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். ஒரு செடிக்கு இந்த அளவு போடலாம். அதுக்கடுத்தது இந்த இது எள்ளுங்க. எள்ளு வீணாக போன எள்ளு, தட்டைப்பயிறு, கொண்டக்கடலை, இதெல்லாம் வந்து அடித்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம செடிகளுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வந்து வேரை சுற்றி போட்டு விடலாம். அதுக்கடுத்தது வந்து இது வந்து வாழைப்பழத்தோல் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இதுவும் நம்ம செடிகளுக்கு கொடுக்குறதுக்கு தான். இன்னும் தோல் நிறைய இருக்குது, அதெல்லாம் பவுட்ரு பண்ண இப்போ டைம் இல்லை, இருக்குது. பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கடுத்து இது வந்து நம்ம வந்து செடிகள் புதுசாக செடிக்கு மண்ணில் வந்து கலக்கலாங்க. இது ஃப்ளவர் மிக்ஸ்ன்னு போட்டிருக்குது. இதுவும் வந்து நர்சரியில் தான் கொடுத்தாங்க. இது வந்து நான் செடிகளுக்கு புதுசாக வாங்கிட்டு வர செடிகளுக்கு மண் ரெடி பண்ணையில் அந்த மணலில் வந்து இதை கலப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தொட்டியில் வச்சுருக்க செடிகளுக்கும் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து நம்ம மண்ணில் கலந்து விடலாம். இதுவும் என்னுடைய செடிகளுக்கு நான் கொடுக்குறது தான். அதுக்கு அடுத்தது இது வந்து டீ கடையில் சொல்லி வச்சுருந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இதுவும் நான் வந்து செடிகளுக்கு மண்ணில் வந்து ஒவ்வொரு ஸ்பூனும் வாரத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றேன். அதுக்கடுத்தது வந்து இது நீம் கேக் பவுட்ரு. இது வந்து நம்ம பவுட்ராகவும் வேர்களுக்கு தூரில் போட்டு விடலாம், அல்லது தண்ணியாகவும் நம்ம வந்து தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணால் பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படும். வேர் பூச்சி தாக்குதல்லாம் இல்லாமல் இருக்குது இந்த நீம் கேக் பவுட்ரு. அது கடலை புண்ணாக்கு வந்து காலி ஆகிடுச்சு, அது காமிக்கலை. இன்னும் 2 உரம் முக்கியமாக உள்ளது, அதையும் காமிச்சிட்றேன். இங்கே பாருங்கள், இது ஆட்டு எருவை நல்லா காய வச்சு மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது ஆட்டு எரு. இதுவும் வந்து வாரத்துக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை என்னுடைய செடிகளுக்கு கொடுத்துட்டு வருவேன். அதுக்கு அடுத்தது வந்து இதில் ஃபுல்லாக வந்து மண்புழு உரம் இருக்குது. உள்ள அடியில் இருக்கிறது கட்டி இருக்கிறதுனால எடுக்க முடியலை. இந்த பாருங்கள், மண்புழு உரம். இதுவும் என் செடிகளுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வரேங்க. இதுதாங்க நான் என்னுடைய செடிகளுக்கு கொடுக்குற திட உரங்கள்ங்க. இது வாரத்துக்கு ஒரு தடவை அல்ல 15 நாளைக்கு ஒரு தடவை மாற்றி ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு உரமாக நான் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துடுவேங்க. இதில் உள்ள சத்துக்கள் என்னென்னு சொன்னால் இந்த வீடியோவில் ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்கும். அதனால் சிம்பிளாக அது என்னென்ன உரங்கள் என்னுடைய செடிகளுக்கு கொடுக்குறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேங்க. என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. நான் அடுத்த பதிவில் என்னுடைய செடிகளுக்கு கொடுக்குற நீர் உரம் என்னென்ன
அப்படிங்கிறத நான் காமிக்கிறேங்க. ஹாப்பி கார்டனிங். உங்களுக்கு முக்கியமாக இன்னொன்று காமிக்க மறந்துட்டேன். இது வந்து நம்ம கம்போஸ்ட்டுங்க. கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் கம்போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது எவ்வளவு தான் என்னுடைய கம்போஸ்ட்டில் வந்து எதுவும் பூச்சிக்களோ புழுக்கள் எதுவுமே இருக்காது. வாசம் வாடை இட எல்லோரும் சொல்லுவாங்க, கம்போஸ்ட்டு நான் பண்ணுற கம்போஸ்ட்டில் பூச்சி வந்துருச்சு, புழு வந்துருச்சு, வாடை அடிக்குது அப்படிம்பாங்க. அந்த பாருங்க, கையை போட்டு தான் நான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளவு இதாக இருக்குது. ஒரு நம்ம மழை பெஞ்சா மண்ணுடைய வாசம் வரும்ல, அந்த மாதிரி தாங்க வாசம் இருக்கும் என்னுடைய. இதை பாருங்கள், நான் கையை போட்டதே நான் காமிக்கிறேங்க. பார்த்தீங்களா, என்னுடைய செடியில் வந்து என்னுடைய கம்போஸ்ட்டில் வந்து பூச்சியோ புழுக்களோ எதுவுமே வராது. இது நான் எப்படி தயாரிக்கிறேன்டா, நான் வந்து என்னுடைய வேஸ்ட்டுகளை கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் வந்து உடனே கொண்டு வந்து இந்த இதில் போட்டுற மாட்டேங்க. இந்த பாருங்கள் நான் எப்படி தயாரிக்கிறேன்னு பாருங்கள். ஏங்க, என்னுடைய கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் கொண்டு வந்து இது மாதிரி நான் வெயிலில் அந்த தட்டில் போட்டு காய வச்சுருவேன். காய வச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் கம்போஸ்ட் பின்னில் போடுவேங்க. அதனால் என்னுடைய செடிகள் என்னுடைய கம்போஸ்ட்டில் வந்து புழுவோ பூச்சியோ எதுவுமே வராது. அப்படி கொண்டு வந்து போடுறதுனால என்னுடைய கம்போஸ்ட் பின்னில் எந்த விதமான பூச்சி புழுக்கள்லாம் இருக்காதுங்க. இப்படித்தான் நான் கம்போஸ்ட் ரெடி பண்ணுறேன். இங்கே பாருங்கள், அதுக்கடுத்து வந்து இலைமக்கு உரத்துக்காக இலையெல்லாம் சேகரித்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இலை பக்கத்தில் இருக்க மரத்துலேருந்து கொட்டுற இலைகளையெல்லாம் நான் சேர்த்து வச்சுருவேங்க. அப்படி சேர்த்து வச்சு கம்போஸ்ட் பண்ண இலையும் போடுவேன், இலைமக்கு உரத்துக்கு ரெடி பண்ணுவேன். இந்த கம்போஸ்ட் பண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சுனாக்கா எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அந்த கிச்சன் வேஸ்ட்லாம் வந்து இந்த பாருங்கள், இந்த டப்பில் போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த டப்பில் போட்டு வச்சுருக்கேன். இது கொஞ்சம் வாசி மக்க ஆரம்பித்தோன்னே அதை அப்படியே எடுத்து நான் சாக்கில் மாற்றிடுவேன். ஒரு சாக்கில் மாற்றி வச்சுட்டு இந்த இதில் உள்ள எல்லாத்தையும் எடுத்து இதுக்கு மாற்றி வச்சுட்டு இப்படி தாங்க நான் மாற்றி மாற்றி கம்போஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். என்னுடைய செடிகளுக்கெல்லாம் நான் என்னென்ன திட உரங்கள் கொடுக்குறேன்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்டேங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.